மக்களே, இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இத்தனை வருஷமா எப்படிடா இந்த படத்தை வந்து நான் பார்க்காம விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரொம்பவே ஃபீல் பண்ண வச்ச மூவி. படத்தோட பேரு அதுவும் 2018 ரிலீஸ் ஆன ஒரு பாலிவுட் செம்மையான கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படம் ஆக்சுவலா இப்ப தமிழ்லயே ரீமேக் ஆகி வந்திருக்கு. அந்த படத்தோட பேரை நான் கடைசியா வீடியோட எண்ட்ல சொல்றேன். இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ அவருக்கு ஒரு கண்ணு தெரியாது. பேசிக்கா அவர் ஒரு பியானோயிஸ்ட். குட்டி குட்டியா கான்சர்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பியானோ வாசிச்சு சம்பாதிச்சுட்டு இருக்காரு. பிகாஸ் அவருக்கு லண்டன் போகணும். எப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ட்விஸ்ட் ஆஃப் த மூவி, நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியும். ஏன் அவர் இந்த மாதிரி ஊருக்குள்ள ஏமாத்திட்டு கண்ணு தெரியாதுன்னு பிரிட்டன் பண்றாருன்னா, எல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். கண்ணு தெரியாம இருக்கும்போது நம்ம எப்படி வாசிக்கிறோம் அப்படின்ற ஒரு திறமையை வந்து அவர் வெளிக்காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பிரைவேட்டா ஒரு இடத்துல வாசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கொலையை கண்ணார பாக்குறாரு. ஐயோ கொலையை பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் கண்ணு தெரியாதுன்னு அந்த கொலைகாரங்க விட்டுட்டு போயிடுறாங்க. இவர் வந்து நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியே தீர்வண்டான்னு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இதை கொலை பண்ணவனே அந்த போலீஸ்காரனா தான் இருக்கான். ஐயோ விட்டா போதுண்டா சாமின்னு இவர் எந்திரிச்சு வர்றாரு. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே ஆள் கொலை பண்றது, இன்னொரு கொலை பண்றதை இவர் மறுபடியும் பாக்குறாரு. என்னடா நடக்குது இங்க, நீங்க ஏன்டா என் கண்ணு முன்னாடி வந்து மாட்டுறீங்க, இல்ல நான் தான் உங்க கண்ணு முன்னாடி வந்து மாட்டுறானா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட வாழ்க்கையில இந்த ரெண்டு கொலையை பார்த்ததுனால எவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சூப்பரா சொல்லியிருப்பாங்க. பிளஸ் டைமா எல்லாருமே இந்த படத்தை பாருங்க. பட் மிகப்பெரிய மைனஸ், இது எந்த ஒரு OTT-லயுமே கிடையாது. அந்த தமிழ்ல வந்திருக்குன்னு சொன்னல, அந்த படத்தோட பேரு அந்தகன். பிரசாந்த் நடிச்சு வந்திருக்கு. இந்த தமிழ் மூவி ஒருவேளை OTT-ல ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் கட்டாயமா அதோட பிளாட்ஃபார்மை சொல்றேன். அண்ட் இந்த மூவி ஆல்ரெடி யாராச்சும் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மூவியை நான் ரிவ்யூ பண்ற வரைக்கும் பாய்.